Hi students, இன்னைக்கு exercise 1.5ல 5th problem பார்க்கலாம். என்ன question கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. Let ABC is the subset of n அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னது natural numbers, okay? And a function f from a to b be defined by f of x is equal to 2x plus 1 ன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து g from b to c ன்னு கொடுத்து அதை எப்படி define பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. g of x is equal to x square ன்னு define பண்ணியிருக்காங்க. Find the range of f of g and g of f அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ரொம்ப சிம்பிள். f of x கொடுத்துட்டாங்க, g of x கொடுத்துட்டாங்க. நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா ரேஞ்ச் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, கண்டுபிடிக்கலாமா? சொல்யூஷன் முதல் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதிக்கலாம். f of x is equal to 2x plus 1. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? g of x is equal to x square கொடுத்துருக்காங்க. கிவன் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? முதல் f of g கண்டுபிடிச்சுக்கலாம். f of g இது எப்படி எழுதிக்கலாம்? f of g of x ன்னு எழுதிக்கலாமா? இப்போ இந்த f அப்படியே வச்சுக்கலாம். இந்த g of x-க்கு பதிலாக நம்மளுக்கு என்னன்னு தெரியும்? x ஸ்கொயர்னு தெரியுமா? ஸோ x ஸ்கொயர்னு அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இப்போ இதை பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கு? f of x மாதிரி இருக்கா? அப்போ f of x-ல போயிட்டு இந்த x-க்கு பதிலாக அப்படியே இந்த டேர்மை சப்ஸ்டியூட் பண்ண போறோம். 2 இந்த எக்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்கு? எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே போட்டுருங்க பிளஸ் 1. ஓகே, இதை வந்து நம்ம ஒய்ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஒய் இஸ் ஈக்குவல் டு 2x ஸ்கொயர் பிளஸ் 1 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதுக்கு ரேஞ்ச் எழுத போறோம். எப்படி எழுதலாம்னு பாருங்க. ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு செட் பிராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒய் நம்ம இதை ஒய்ன்னு எடுத்திருக்கோம்ல, ஒய் சச் தட் நம்மளுக்கு ஒய் என்ன கிடைச்சிருக்கு? 2x ஸ்கொயர் பிளஸ் 1 அப்படின்னு இருக்கு. ஓகேவா? இப்ப இந்த x என்னன்னு சொல்ல போறோம்னா வேர் x பிலாங்ஸ் டு n, அதாவது நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்ல போறோம். நம்மளுக்கு கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? ABC எல்லாமே என்னன்னு சொல்லிட்டாங்க? சப்செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்னு சொல்லிட்டாங்க. அதனால நம்ம இங்க இருக்க எக்ஸும் என்னன்னு எடுத்துக்க போறோம்னா பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு எடுத்துக்க போறோம். ஸோ இதுதான் ரேஞ்ச். f of g யோட ரேஞ்ச் இதுதான். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? g of f ஃபைண்ட் பண்ண போறோம். g of f முதல் g அப்படியே எழுதிக்கலாம். அடுத்து f of x பிராக்கெட்குள்ள எழுதிக்கலாம். g அப்படியே வச்சுக்கலாம். f of x-க்கு பதிலாக நம்மளுக்கு என்ன தெரியும்? 2x plus 1 தெரியுமா? அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 2x plus 1. இப்போ இது எப்படி இருக்கு? g of 2x plus 1 இருக்கும். ஓகே, இப்போ இது எப்படி இருக்குன்னு பாருங்க. g of x மாதிரி இருக்குதா? அப்ப என்ன பண்ண போறோம்? இந்த g of x-ல போயிட்டு x-க்கு பதிலா அப்படியே இந்த டேர்மை சப்ஸ்டியூட் பண்ண போறோம். எப்படி எழுதிக்கலாம்? அப்ப இங்க இருக்குல்ல இந்த x, இந்த x ஸ்கொயருக்கு பதிலாக இதை அப்படியே போய் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்ப 2x plus 1 the whole square அப்படின்னு இருக்கும். ஏன்னா அங்க ஸ்கொயர் இருக்குல்ல, அதனால இங்க வந்து 2x plus 1 the whole square அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஓகேவா? இதை நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒய்ன்னு எடுத்துக்கலாம். 2x plus 1 the whole square வந்து நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம ரேஞ்ச் எழுத போறோம். அதே மாதிரிதான், ரொம்ப சிம்பிள். ரேஞ்ச் equal to set bracket ஓபன் பண்ணிக்கலாம். இது நம்ம y-ன்னு எடுத்துக்கோம்ல, y such that y is equal to நம்மளுக்கு என்ன கிடைச்சதோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. 2x plus 1 the whole square where இங்க இருக்குல்ல இந்த x, இது என்னன்னு சொல்லணும் நம்ம? belongs to n, அதாவது நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டா போதும். ஓகே, இதுதான் g of f ஓட ரேஞ்ச். அவ்வளவுதான் இந்த ப்ராப்ளம். தேங்க்யூ.